நேற்றைய முன்தினம் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் தன்னை இணைத்துக் கொண்ட திரைக்கலைஞர் குஷ்பு சுந்தர் அவர்கள் நேற்றைய மதியம் சென்னை விமான நிலையத்தில் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி அளிக்கிற பொழுது காங்கிரஸ் கட்சி ஒரு மூளை வளர்ச்சி அற்ற கட்சி, மூளை வளர்ச்சி இல்லாத கட்சின்னு பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. அப்படி ஏன் கொடுக்குறாங்க? மூளை வளர்ச்சி இல்லாதவங்களை ஏன் அவங்க குறிப்பிடுறாங்க? மூளை வளர்ச்சி இல்லாதவங்க ஒண்ணுமே தெரியாது அப்படின்னா அவங்களை இகழ்வதற்கு சமம், அவங்களை சிரமப்படுத்துறதுக்கு சமம். அதை ஒப்பீடு செய்வது ஊனமுற்றோர் உரிமைகள் சட்டம் 2016 அதன்படி தண்டனைக்குரிய குற்றமாகும். குறிப்பாக அந்த சட்டத்தினுடைய பிரிவு 92A தெளிவாக சொல்லுது, ஊனமுற்றோரை அவருடைய கண்ணியத்தை குறைக்கிற வகையில, அவமானப்படுத்துற வகையில பொது வெளியில இந்த வார்த்தைகளை சொல்லி அவமானப்படுத்துவது என்பது தண்டனைக்குரிய குற்றம் என்று தெளிவாக குறிப்பிட்டிருக்கு. ஆனால் திரைக்கலைஞர் குஷ்பு சுந்தர் அவர்கள் இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அவங்க மூளை வளர்ச்சி குன்றியவர்களை, மன வளர்ச்சி குன்றிய மாற்றுத்திறனாளிகளை, அந்த குழந்தைகளை, தன்னுடைய அரசியல் எதிரிகளை காழ்ப்புணர்ச்சிக்காக வஞ்சிக்கிறதுக்கு அவங்கள யூஸ் பண்றாங்க. இது சட்டவிரோதமானது, மாற்றுத்திறனாளி உரிமைகள் சட்டத்திற்கு விரோதமானது. அந்த சட்டத்தினுடைய தண்டனை பிரிவு 92A படி 6 மாதத்திலிருந்து 5 வருடங்கள் சிறை தண்டனையும் கூடுதலாக அபராதமும் விதிக்கிறதுக்கு அந்த சட்டப்பிரிவின்படி வாய்ப்பு இருக்கு. எனவே நேற்றைய மதியம் அவங்க கொடுத்த பேட்டியை ஒரு 24 மணி நேரம் அவங்களுக்கு டைம் கொடுத்து பார்த்தோம். அவங்க வாபஸ் வாங்குவாங்க, இல்ல சொன்னது அவங்க மறுபரிசீலனை சொல்லுவாங்க, இல்லாட்டி நாங்க வருத்தம் தெரிவிப்பாங்கன்னு பார்த்தோம். இன்றைய மதியம் வரை அவங்க மறுப்போ வருத்தமோ தெரிவிக்கல. இது சட்டவிரோதமான, மாற்றுத்திறனாளி விரோதமான நடவடிக்கை என்பதை அழுத்தம் திருத்தமாக தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைகளுக்கான சங்கத்தின் சார்பில் தெளிவுபடுத்துறோம். இது குறித்து முறைப்படியாக காவல் நிலையங்களில் புகார் கொடுக்க சொல்லி எங்களுடைய சங்கத்தின் சார்பாக இன்னைக்கு வேண்டுகோள் வச்சிருக்கிறோம். முதல் புகார் ஆன்லைன் மூலம் தாம்பரத்தில் எங்களுடைய மாநில துணைத் தலைவர் வழக்கறிஞர் பாரதி அண்ணா இன்னைக்கு பதிவு பண்ணியிருக்கிறாரு. சென்னை பெருநகர ஆணையருக்கு அந்த வழக்கை முகர்வையிட்டு பதிவு செஞ்சிருக்கிறாங்க. எனவே காவல்துறை இந்த சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுக்கணும். தமிழக முதலமைச்சரும் மாற்றுத்திறனாளி ஆணையருக்கு உத்தரவிட்டு இந்த சட்டத்தின்படி இப்படிப்பட்ட சட்டவிரோதமான நடவடிக்கைகளில் ஈடுபடுவோர் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி